Hello and welcome to Bhavna's Fusion Cooking. Learning starts from here. இன்னைக்கு நம்ம crispy cauliflower fry பண்ண போறோம். இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First நம்ம வாட்டரை பாயில் பண்ணலாம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகிட்ட அப்புறம் ஒரு செப்பரேட் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம காலிஃப்ளவர் ஸ்லைட்டாக குக் ஆகிருக்கும். இதை ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு செப்பரேட் பவுலில் 1 கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 tablespoons Maida and 2 tablespoons Cornflour இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 tablespoon ginger garlic paste ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட், அப்புறம் 2 tablespoons சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவரும் நம்மளோட பேட்டரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணணும். இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் காஞ்ச அப்புறம் நம்ம கறி லீவ்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஆயிலுக்கு ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட காலிஃப்ளவர் இந்த மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிட்ட அப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ரெடி டு சர்வ். இந்த கிறிஸ்பி காலிஃப்ளவர் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஹாவ் அ கிரேட் பிளேட். பன் அப்பிட்டி. ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆளுகளை கூட்டுங்க. நன்றி.